மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த டியூடு மூவி அதை வந்து நம்ம வந்து அப்போவே பேசி இருந்திருக்கணும். ஆக்சுவலாக சில இதனால பார்க்கல. சரி, அப்புறம் படத்தை பார்த்துட்டு பேசலாம் அப்படிங்கிறதுனால இருந்தோம். அதை பற்றியும் நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கலாச்சார சீரழிவு உள்ள படமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நிறைய பேர் வந்து விமர்சிக்கலை. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம், உங்களுடைய கருத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். டியூட் படம் வந்து இப்போ சமீப காலமாக பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். எதனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய புதுமுக நடிகர்கள், அது மட்டும் இல்ல அவரு வந்து ஹீரோ வந்து எல்லா படமும் பயங்கர ஹிட்டா கொடுத்துருக்காரு. அதனால இதுவும் நல்லா ஓடிச்சுனாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதுல வந்து ஒரு கலாச்சார சீரழிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழரோட பண்பாடு என்ன பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி. அது மட்டும் இல்ல அந்த தாலி சென்டிமெண்ட் வந்து பயங்கரமா இருக்கும் நம்மளோட தமிழ்நாட்டுல. இப்ப ரீசெண்டா வர வர இந்த மாதிரி படங்கள் மூலமா அந்த மாதிரி தாலி சென்டிமெண்ட், ஏற்கனவே கள்ள தொடர்பு, இவன் பொண்டாட்டிய அவன் வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டிய இவன் வச்சிருக்கான், அது மட்டும் இல்ல கள்ளக்காதல், அதுல அவன் இவனை சாரி புருஷன் பொண்டாட்டிய கொல்ல, பொண்டாட்டி புருஷனை கொல்லன்னு பயங்கரமா கலாச்சார சீரழிவு கேவலமா போயிட்டு இருக்கு. சோ இதுல இந்த மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு படங்களை கொடுத்து கூட கொஞ்சம் அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த படத்துல என்ன வருது, அதாவது அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணுவான். ஆனா அவளுக்குன்னு ஒருத்த லவர் இருக்கு. சோ அவ வந்து பிரெக்னென்ட் ஆகுறா, அவ லவர் மூலமா பிரெக்னென்ட் ஆகுறா. ஆனா கல்யாணம் பண்ணது என்னது ஹீரோ. ஹீரோ வந்து ஹீரோயினையும் அவ லவரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு. சேர்த்து வைக்க அவ்வளவு போராடுற மாதிரி. சோ இந்த மாதிரிலாம் அசால்ட்டா நீங்க படம் எடுத்தீங்க. அதாவது இப்ப படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து என்ன எனக்கு புரியல, ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய பொறுப்பு அந்த மாதிரி முன்னாடி உள்ள இயக்குனருக்கெல்லாம் பயங்கரமா இருந்தது. அந்த சமுதாயத்தோட பொறுப்புணர்ந்து முன்னாடி உள்ள டைரக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா அந்த ஒரு தீம் ஓரியன்டா எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது என்னதான் நீங்க வந்து காமிக்கலா கமர்ஷியலா படம் எடுத்தாலுமே அதுல மேஜர் தீம் வந்து மக்களோட அடி மனசுல பதிகிற அளவுக்கு அவங்க எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு சோசியலா சமூக பார்வைக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமா தாக்கத்தை உருவாக்குற படம் மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாருங்க, பயங்கர கலாச்சார சீரழிவு. ஒண்ணு ஜாதியை தூக்கி உள்ள போடுறாங்க, ஜாதியில ஒண்ணுக்கு ஒருத்தன் வெட்டிட்டு சாவுங்க, அந்த மாதிரி தீம் எல்லாம் ஓரியன்டா வருது. சோ இதனால மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? காமிக்கெல்லாம் கொண்டு போறீங்க, அது ஒரு விஷயம் கிடையாது. படத்தை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஆனா இதுல அந்த தீம் என்ன தீம் நீங்க பேஸ் பண்ணி எடுத்து இப்போ இதுல வந்து கலாச்சார சீரழிவை வந்து சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்டே இந்த மாதிரி அவரோட டைரக்டரோட கதையோ எல்லா ஸ்கிரிப்டுமே கொடுத்து அந்த மாதிரி அப்ரூவ் வாங்கிட்டு படம் எடுக்கணும். நீங்க சும்மா கோடிக்கணக்குல படத்தை செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு சென்சார் போர்டு நிறையவங்க இந்த மாதிரி இப்ப படங்கள்லாம் நிறைய வருது. கேட்டா பரிதாபப்பட்டு கூட கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கேள்வி போடுறோம். அந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டாங்க படத்தை. என்ன செலவு பண்ணா என்னங்க, சமுதாயத்தை சீரழிக்கிற படம் தேவையா? சென்சார் போர்டு அதெல்லாம் ஏன் கட் பண்ணாம இருக்கிறாங்க? இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கேட்டா அந்த சீன் தான் அந்த படத்திலே பெரிய சீன், முக்கியமான சீன் சொல்லி கதை சுத்துவாங்க. அதை வச்சுதான் படமே ஓடுதுன்னு. சோ அந்த சென்சார் போர்டுல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இது கொண்டு வரணுங்க. அதாவது நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டோரி எல்லாமே, நரேஷன் டீம் எல்லாமே நீங்க வந்து சென்சார் போர்டுல சொல்லி ஓகே வாங்கின பிறகுதான் அந்த படத்தை வந்து நீங்க வந்து எடுக்கவே தொடங்கணும். சோ அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தேவையில்லாத குப்பைகள்லாம் வராது தமிழ் சினிமாக்கு. இப்போ ஹிந்தி எதிர்ப்புங்காங்க, அந்நிய மொழி வந்து நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு அந்நிய மொழி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்காங்க? நம்ம கலாச்சாரத்தை கெடுத்துரும், தமிழரோட பண்பாடு பெயரும்னு எல்லாரும் அரைக்கோள் விடுறாங்க. ஆனா சொல்றவங்க முக்காவாசி பிள்ளைகள் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் படிக்குது. இதெல்லாம் கொடி பிடிக்கிறாங்க. இந்த படங்களுக்கு ஏன் விடுறாங்கன்னு நான் கேக்குறேன். இந்த மாதிரி சென்சார் போர்டு எல்லாம் எப்படி இதுக்கு அலோ பண்ணுது? கலாச்சார சீரழிவுங்க, இதெல்லாம் சமுதாய சீரழிவு. ஏற்கனவே நம்ம நிறைய கேவலமான விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். தாலினா என்னங்க, இந்த தாலி சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு இவ்வளவு தொன்று தொட்டு ஒரு தாலி என்னதான் பாஸ்டா இருந்தாலும் ஒருத்தன் தாலி கட்டிட்டா அந்த பெண்கள் வந்து கணவனுக்கு அடங்கி அவங்க குடும்பம் உண்டு, அவங்க உண்டு. அதுதான் தமிழர் பண்பாடு, பாரம்பரியமா கலாச்சாரமா நம்ம இருக்கோம். இப்போ நீ வந்து தாலி வெறும் கயிறு தான், மனசுல உள்ளதுதான் இது, அப்படி இப்படின்னு தேவையில்லாம இளைஞர்கள் மத்தியில ஒரு இதை கொண்டு வந்து, அப்போ சும்மா இருக்கிறவங்களே என்ன திங்க் பண்ணுவாங்க, அப்ப தாலி வெறும் இதுதான் போல, நமக்கு நினைச்சவங்க கூட போல, ஏன் புருஷன்கிட்டே வந்து நிப்பாடுங்க, என் லவர் கூட என்ன சேர்த்து வைங்கன்னு. நாளைக்கு புருஷன் எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன மௌன மடத்துக்கு போகணுமா என்ன? இல்ல நித்யானந்தா மாதிரி ஏதாவது தனித்தீவுக்கு போயிடணுமா என்ன? அவருக்கு அது பணம் இருந்தது, அதனால தனித்தீவுக்கு போனாரு மேடம். இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்?
அதுதான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி கேவலமான ஒரு ஸ்கிரிப்டை எடுக்கிறதுக்கு எப்படி மனசு வருது? ஆக்சுவலா இப்போ என்ன தெரியுமா ட்ரெண்டிங்ல பண்றாங்க, ஒரு கேவலமான படத்தை எடுத்து அதை வந்து ஒரு காமிக்கல் தீம்ல கொண்டு போய் மக்கள் மனசுல சிரிச்சுட்டு விட வைக்கிறாங்க. ஆனா அதுல உள்ள தீமை யாருமே பாக்குறது இல்ல. ஜஸ்ட் ஒரு காமெடி தானே, ஜஸ்ட். ஏன்னா இந்த படம் ஃபுல்லா பாருங்க கொஞ்சம் காமிக்கலா தான் போகுது. அப்படி இப்படி ஓடுறது, அவங்க அப்பாவுக்கு பயப்படுறது. சரத்குமார் வந்து பயங்கர ரோல் இதுல பிளே பண்ணிருக்காரு. சூப்பரா ஆக்டிங் இருக்கு, அவரோட ஆக்டிங் எப்பவும் போல. சோ அந்த மாதிரி நிறைய காமிக்கலா இருக்கும் போது எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க, படம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த தீம் நீங்க மக்களுக்கு என்ன கொண்டு வாரீங்க, இதன் மூலம் நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நிறைய படங்கள் வந்து நம்ம பாக்குறோம், நிறைய ஒரு தீம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இதே நடிகர் நடிச்ச நம்ம டிராகன் மூவியா, அதுல வந்து என்ன இருந்தாலும் நீங்க வந்து ஏமாத்த கூடாது, என்ன இருந்தாலும் நல்ல படம். அதான் நீங்க வந்து எவ்வளவுதான் ஏமாத்தி நீங்க லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு காரு வீடு வாங்கினாலும் அது கடைசியில உங்களுக்கு நிலைக்காது. உங்களோட சுய உழைப்புல நீங்க வாங்குற டிகிரி தான் உங்களை கடைசி வரை கூட்டிட்டு போவோம். மத்தவங்களை ஏமாத்தி பொழைச்சிங்கன்னா அது கடைசியில கேவலமான ஒரு இடத்துலதான் கொண்டு போய் நிறுத்தும். எப்படி உண்மையா மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீம் நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில நம்மளோட உழைப்புல நம்ம வந்து இது பண்ணணும், செயல்படணும். யாரையும் அடிச்சு பிடிச்சு பிழைக்க கூடாது. மத்தவங்களை ஏமாத்தி இந்த பேப்பர் சேசிங்லாம் நிறைய நடக்குதுல்ல, சோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் தீமா இருந்தது. அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளோட உழைப்புல முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே, அக்செப்டபிள். ஆனா இந்த மாதிரி படத்துல என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து மாமா பொண்ணை லவ் பண்ணுவானா, அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுமா, கடைசியில வீட்டுல வந்து இவனுக்கு கட்டி வைப்பாங்களா, இவன் வந்து அவளை ட்ரூவா லவ் பண்றனால அவனோட லவ்வுக்கு இவன் ஹெல்ப் பண்றானா, கடைசியில அவ பிரெக்னண்டா இருப்பானா, இவன் தாலி கட்டுவானா. என்ன, அதாவது கேவலமான ஒரு குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்து நீங்க சமூகத்துல வந்து திணிக்கிறீங்க மக்கள் மத்தியில. அதுதான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. சோ சென்சார் போர்டுல உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு தேவையில்லாத விஷயங்களை வந்து மக்கள் மனசுல பதிய வைக்க தடை பண்ணணும்னு நான் சொல்றேன். இது அதாவது மேடம், இப்போ சென்சார் போர்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆஃப்டர் ஷூட்டிங்க்கு அப்புறம் அவங்க அந்த இதை வந்து பிலிம் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மூவியை வந்து இவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு எந்தெந்த சீன்ஸ் இருக்கணும், எந்தெந்த சீன்ஸ் இருக்கக்கூடாது, எந்தெந்த வசனங்கள் இருக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மூவியவே எடுத்துடுறாங்க. இப்போ இந்த மூவியோட தீமை என்ன பாத்தீங்கன்னா, தீமை தப்பு. அதாவது அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுமா, இவனை கல்யாணம் பண்ணுமா, அவன் லவர் கூட வாழுமா, அவன் லவரோட குழந்தைய பெத்துக்குமா, அதுக்கப்புறம் திரும்ப இவங்க டிவோர்ஸ் பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் இவன் வேற ஒரு பொண்ணை கட்டுவானா. இது என்ன தீமை? மானகட்ட தீமை, தீமே தப்பு. அப்போ இத வந்து என்ன பண்ணிருக்கணும் சென்சார் போர்டு இனிமே உள்ள காலங்கள்ல என்ன பண்ணணும்னா, இவங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திரைக்கதை ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் சென்சார் போர்டுல கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் படம் எடுக்கலாம் இவங்க சொன்ன மாதிரி. அப்படின்னா எல்லாரோட உழைப்பும் வேஸ்ட் ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகாது. எந்த ஸ்கிரிப்ட் இங்க வரணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். தமிழ்நாடுங்கிறது ஒரு கலாச்சாரம் மிகுந்த நாடு. இந்தியாவே கலாச்சாரம், பல்வேறு கலாச்சாரங்கள் சேர்ந்து ஒருங்கிணைந்ததுதான் இந்தியா. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினமா இருக்கட்டும், நம்ம சுதந்திர போராட்ட தினமா இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களோட ஒரு அணிவகுப்பு இருக்கும். அவங்கவுங்க கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி அணிவகுப்புகள் எல்லாமே இருக்கும். அது எதுக்கு? திரும்ப திரும்ப நம்மளுடைய கலாச்சாரத்தை நினைவு ஊட்டுறதுக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி குப்பைகளை கொண்டு வந்து எடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து சீரழிக்க விரும்புறாங்களா மேடம்? லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இந்த படத்துல எடுத்து, அதாவது அப்போ நீங்க இந்த மாதிரி வாழணும்னா வெளிநாட்டுக்கு போய் வாழுங்க, அதுதான் சொல்ல வரேன். இந்த படத்தை வந்து இருந்துகிட்டு ஏன் அப்படி கலாச்சாரத்தை எடுத்துட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவனும் மாறுதானே? அப்படி நீங்க மட்டும் மாறி சீரழிஞ்சா பரவாயில்லையே, நல்ல குடும்பமும் போகுதே நாசமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த அபிராமி கதையெல்லாம் பாருங்க, நல்ல குடும்பம். அவரெல்லாம் பேங்க்ல வேலை பாக்குறாரு, அந்த ஆளு வேலை பார்த்தாரு, நல்ல ஒரு ஃபேமிலி, அவ்வளவு சூப்பரான ஃபேமிலி. அவர் அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு பார்த்து எல்லாம் பண்றாரு, பிள்ளைகளுக்கு பார்த்து பண்றாரு. நல்ல ஒரு ஆளு, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மனுஷன். அப்படி ஒரு ஆளை விட்டுக்கிட்டு அந்த பிரியாணி கிண்டுன சுந்தரம் தான் முக்கியம், அவன் குரல் வசீகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கிண்ட போய் இப்ப ஜெயில உட்காந்து கிண்டிட்டு இருக்கா அபிராமி. சோ அப்ப இந்த மாதிரி படங்கள் வராமலே இந்த மாதிரி கேவலமான கலாச்சாரங்கள் வருது மக்களிடையே. அப்ப இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கேவலமா தான் போகும் கலாச்சாரம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்றீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அது என்ன, நம்மளோட மலையாள மூவிஸ் தெலுங்கு மூவிஸ்லதான் மக்கள் வந்து ரொம்ப பிரியமா இருக்காங்க. இப்பெல்லாம் மலையாள டப்பிங் மூவிஸ் தான் நிறைய விரும்பி பாக்குறாங்க தமிழர்கள் அப்படின்னா. ஆமா, தமிழ்ல ஒண்ணுமே இல்லையா, நீ குப்பையை எடுத்து வைக்கிற, கேட்டா ஜாதி கலவரன்னு ஜாதியை மூட்டுற, இந்த மாதிரி கேவலமான அவன் பொண்டாட்டிய இவன் கூட்டிட்டு ஓடுறது, இவன் பொண்டாட்டிய அவன் கூட்டிட்டு ஓடுறதுன்னு கேவலமான கதைகளை. அப்ப தமிழ் மூவிஸ வந்து மக்கள் எப்படி விரும்புவாங்க, எப்படி பாப்பாங்க? மலையாள மூவிஸ் இந்த மாதிரி காந்தாரான ஒரு மூவி வந்தது இப்போ,
அந்த மூவில எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. அவங்களோட கல்ச்சர் எப்படி வந்தது, ட்ரெடிஷன்லாம் எப்படி வந்தது. அது பாருங்க, அவரு இந்த ஒரு இதனால எல்லாத்தையும் திரும்ப அவருடைய ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவருடைய கிராமத்துக்கே குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆயிட்டாரு அந்த நடிகர் வந்து. அவங்க பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அவங்க அவ்வளவு மதிக்கிறாங்க. இங்க அதான் சொல்லலாம், மக்களை வந்து ஒரு பொம்மையா பண்றாங்க. அதாவது இவங்க என்ன சொன்னாலும் கை தட்டி வேடிக்கை பாக்குற ஒரு பொம்மை தான் மக்கள். சோ அந்த மாதிரி உருவகப்படுத்தி அவங்களோட சுய லாபத்துக்காண்டி மக்கள் முன்னாடி தேவையில்லாத இந்த கேவலமான இதை ஸ்கிரிப்டா காட்டி மக்கள் மனசுல பதிய வச்சு தேவையில்லாத வன்முறைக்கும் கலாச்சார சீரழிவுக்கும் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வழிவகுது. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி.